மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்னெழுத்துடைய பேரால் கத்திரவந்து மன்னே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இது திருமாலையில் இருக்கக்கூடிய 4ஆம் பாசுரம். நம் அரங்கன் என்ன ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக அபிமானித்து தெரிவிக்கிறார். இந்த அரங்கன் இருக்கானே இவன் யார்? ஏன்னா ஒரு உபாயமும் இல்லாத, நமக்கெல்லாம் உபாயம் என்பதே இல்லை. கர்மயோகம் ரொம்ப தூரம், ஞான யோகம் அதுக்கு தூரம், பக்தி யோகம் அதை விட தூரம், சரணாகதி ஏதோ அது ஒரு ரீதியாக செய்து முடிக்கிறோமே தவிர நமக்கு அதனுடைய தாற்பயம் புரிந்திருக்கவில்லை, அதை தெரிந்து கொண்டிருக்கவில்லை, அது புத்தி விசேஷமாக இருக்கிறதாகபடினாலே அதை தெரிந்து கொள்ள முயற்சியும் செய்வது கிடையாது. ஆக நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நாமெல்லாம் இருப்பது ஒரு உபாயமும் இல்லாதிருக்கக்கூடிய நாம். அப்படி இருக்கிறோம். பரவதம்னு சொன்னா நித்தியசூழலுக்கு தான் கிடைக்கும், அங்க இருக்கிறவ தான் அனுபவிக்க முடியும். வியோக வாசுதேவன்னா ஆரோ பிரம்மா தேவர்கள் ரிஷிகள் இவாளெல்லாம் அனுபவிக்கலாம். விபவ அவதாரங்கள் அந்தந்த காலத்திலே நடந்திருக்கு, அப்ப இருந்தவர்கள் அதை அனுபவித்தார்கள். அந்தர்யாமே தூரமே தூரம், நம்மளால அதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அர்ச்சாவதாரத்துக்குள்ளவே நமக்குன்னு இருக்கிறவரால் நம்மை புரிந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் அரங்கன் தான். அதனாலதான் நம் அரங்கனாய, இங்க மேல சொன்ன சிதி பூரா ஒண்ணுமே ஒத்தே வராது. நமக்கு பரமதமா தெரியாது, வியூகவாசுதேவனா தெரியாது, அந்தர்யாமியா பக்கமே கிடையாது, விப அவதாரங்களா அதுவும் புரியாது. இப்ப இங்கெல்லாம் நமக்கு இதால ஏற்படக்கூடிய எதுவுமே நமக்கு புரியாது இல்லையோ. இப்ப அதெல்லாம் ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும் ஈக்குவலா. எங்க இருக்காருன்னா நம்ம அரங்கன். அதுக்காகத்தான் இங்க படுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இவனுக்கு தெரிய போறது இல்லை, அதனால அவனுக்கு சொன்னாலும் புரிய போறது இல்லை. அதை கேள்வி கேட்டே உட்காந்துருப்பான். ஆயுசுக்கு கேள்வி கேட்டே முடிச்சுட்டு போறான். நம்ம பேசாம இங்கேயே படுத்துட்டோம்னா இவனை எப்படியாவது நல்ல வழிப்படுத்தி கொண்டு போடும் அப்படிங்கிறதுக்கு தான் பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. பெருமாள் கண் வளர்ந்து அருளுகிறானே எதற்காகனா, நின்ன முடியுமோ? எத்தனை காலம் காத்துக்கிறதுக்காக முடியாது. உட்கார்ந்து இருக்க முடியுமோ? அதுவும் ரொம்ப நாள் உட்கார்ந்து முடியாது. சரி பார்த்தார், நிற்க முடியாது, உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, பேசாம இவனை படுத்துண்டா தான். படுத்துட்டா யாரும் அசைய முடியாது பாருங்க. பெருமாள் அதுக்காக படுத்துட்டார். படுத்துட்டு இவனை வரணும் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அது வேற பித்தனா வேற இருக்கார். என்ன பித்தன்னா, தன்னுடைய இதுக்கு முன்னாடி ஸ்திதி பரவதநாதன் என்பதை மறந்தான், வியூகவாசுதேவன் என்பதை மறந்தான், வெவ்வேறு அவதாரங்கள் ரவகட்டாதி அவதாரங்கள் என்பதை மறந்தான். எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் பட்டிருக்கானோ, அது தன்னுடைய பூர்வ ஸ்திதியை மறந்து போயிட்டான். தன்னுடைய பூர்வ ஸ்திதியை மறந்து போயிட்டான்னா அவன் பித்தன் தானே. அப்படி இருக்கிறதுனாலதான் அவனை பித்தன் சொல்றார் ஆழ்வார். நம் அரங்கனாய பித்தன். நம் அரங்கன் தான் இவர், நமக்காகத்தான் இங்க சனிச்சுட்டு இருக்கா. அதுலயும் பித்து பிடிச்சிருக்கான். என்ன பித்துன்னா, அடியவர்கள் மேல இருக்கக்கூடிய பித்து, மால் பைத்தியம். தன்னுடைய ஸ்திதியே மறந்து போயிட்டான். இவன் ரொம்ப மேன்மையா இருந்துட்டானா வரப்போறது இல்லை, ரொம்ப எளிமையா இருந்தாலும் பண்றது இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம நடு மத்தியமா இருக்கலாம், பேசாம இங்க பைத்தியம் மாதிரி கிடப்போம் நம்ம அப்படின்னு பித்தனை, இந்த பித்தனாக இருக்கக்கூடிய இவனை பத்தின பிற்பாடு நீங்கள்லாம் வெளியில வரலைன்னா என்ன பண்றது? ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்த ஸ்திதியை சொல்லிக் கொண்டார் 3 பாசுரங்களாலே முன்னாடி. இந்த பாசுரத்தாலே பரோபதேசம் ஒரு 10, 14 பாசுரங்களுக்கு பரோபதேசமா பண்றார். லோகத்தில் இருக்கிற மக்கள்லாம் திருநாம சங்கீதமே சொல்ல மாட்டேங்கிறீர்கள், எல்லாத்துக்கும் நீங்கள்லாம் வைக்கப்படுறீர்கள். அப்படி வீதியில கொண்டு வந்து இப்படி கையும் காட்டி சபலா கட்டையை விட்டா ஆடுவேளா? நீங்கள்லாம் உங்களுக்குலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு நாம் எதற்காக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னா, நாமசங்கீர்த்தனம் எத்தனை உயர்ந்தது. அந்த நாமசங்கீர்த்தனம் அது என்னவோ தெரியல, அது நம்ம ரொம்ப போய் அங்க போய் நிற்கிறது இல்லை அப்படின்னா அது இருக்கக்கூடாது இல்லையோ. கும்பிடு நட்டமிட்டு கோது கட்டுன்றாதார்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப நல்லா போட்டோம்னா தலை வந்து கீழே இருக்கணுமா, காலு மேல இருக்கணுமா, அப்படி கும்பிடு நட்டம் ஆடப்படுமா. அப்படின்னா பகவானுடைய திருநாமத்தை கொடுத்தோம்னா, திருநாம சங்கீர்த்தனத்தை கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பெருமாள் புறப்பாடு கண்ட பொழுது, இப்ப திருவரங்கத்துல பெருமாள் திருவீதியில தேர், பெருமாள் தை தேர் இருக்கு, சித்திரை தேர் இருக்கோ இல்லையோ, அப்படி தேர் புறப்படுகிற பொழுது முன்னாடி பார்த்தோம்னா பாகவதர்கள் எல்லாம் ஆட்டமா போட்டுட்டு வருவாங்க. அதுல நம்ம வேடிக்கைத்தான் பார்ப்போமே தவிர நம்ம அதுல உள்ள போடுவோமான போக மாட்டோம். ஏன்னா வெட்கம்.
எதுக்கு வெட்கம்னா பகவானை சேவிப்பதற்கு நமக்கு அதுக்கு எதுக்கு வெக்கம் வரணும் வர்றது. இப்போ பித்தனாகனா தன்னுடைய ஸ்திதியை மறந்து போயிட்டார் அவர். இப்போ இவர் இந்த 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 பாசுரத்தால இது முன்னாடி வரைக்கும் தன்னுடைய தான் ஸ்திதியை சொல்லிக் கொண்டார். இப்போ பர உபதேசமாக பண்ணுகிறார். திருநாம சங்கீதம் எத்தனை வசந்து தெரியுமா? நம்ம இருக்கிற ஸ்திதி எப்படி தெரியுமா இருக்கு? பார்த்தா இந்த நெய்க்குடத்தை பத்தின்னா எவ்வளவு எறும்பு ஓடுது, தேனடையில எவ்வளவு தேனீக்கள் இருக்கு, அதே போல நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு, அதே போல வானரங்கள்லாம் எப்படி கபிகள் எல்லாம் புறப்பட்டு லங்கப்பட்டதுக்கு போச்சு, அதை போல இவன் இருக்கிற இடத்த பார்த்தா அவ்வளவு மொய்த்த வல்வினை, ரொம்ப கொடிதாக இருக்கக்கூடிய பாவங்கள். நம்மளை சுத்தி இருக்கிறது வானரங்கள் எப்படி இருந்ததோ, தேனடையில தேன் எவ்வளவு இருக்கோ, அதாவது தேனடையில எவ்வளவு தேனி இருக்கோ, நெய்க்குடத்தை பத்தி எத்தனை எறும்புகள் ஊறுகிறதோ அது மாதிரி இருக்கு இவனுக்கு இருக்கிற பாவம். அனாதி காலமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவம். யத் பிரம்மகல்பனியுதம் அனுபவேத்யநாஷ்யம் தத் கில்பிஷம் ஸ்ரீஜதி ஜந்துருகக்ஷணார்த்தே என்று வைகுண்ட ஸ்தவத்திலே புறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். இவன் பிரம்மாவனுடைய கல்ப காலத்திலே இருந்து ஒருத்தர் பாவம் பண்ணா எத்தனை பாவம் பண்ணலாமோ பண்ணலாமோ பிரம்மாவனுடைய கல்பகாலம், அவருக்கு காலம் ஆயுஷே ரொம்ப பெருசு. 4,32,000 வருஷம் கலியுகம். இத்தனை நாளால பெருக்கின்றோம்னா மொத்தம் எவ்வளவு வர்றது? 43,20,000 வருஷம் மொத்தம் வருது. இது ஒரு சதுர்யுகம். இந்த ஒரு சதுர்யுகம் 12 மணி நாள் பிரம்மாவுக்கு. இதை போல ராத்திரி பொழுது, அதை போல கல்பம், அதை போல 100 வயசு. அப்படின்னா தலை சுத்திரும். நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா எவ்வளவு வருஷம் பிரம்மாவனுடைய ஆயுசு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மாவனுடைய கல்பத்திலே இருந்து ஒருத்தனுக்கு ஆயுசு கொடுத்து, ஐயா இவ்வளவு கொடுத்துருக்கேன் உனக்கு, இந்த அவ்வளவு வருஷம் வச்சுக்கோ, இவ்வளவு காலம் நீ வாழலாம் அப்படி சொன்னா பரமானந்தமா இருக்கும் கொடுத்த உடனே. அதுக்கப்புறம் இருக்கு பாருங்கோ, அப்புறம் இவன் நாளை எண்ணி எப்படி பீஷ்மருக்கு நாளை குறிச்சு கொடுத்து, நான் உத்தராயணம் வந்த வெட்பாடுதான் நான் நினைக்கிற போதுதான் உயிர் போனோம்னா அதோட பெரிய கஷ்டமே இல்லையோ, ரொம்ப பெரிய கஷ்டம். அப்ப அவர் கேட்டுட்டார், இப்போ இவனுக்கு பிரம்மாவனுடைய காலத்தை கொடுத்தோ, நீ இது நாள் இந்த நாள் வரைக்கும் நீ இருக்கலாம் அப்படி சொன்னா, அவன் ஒருவேளை பாவத்தை பண்ண ஆரம்பிச்சிடான்னு வச்சுக்கோங்க, அவன் பண்ணா எவ்வளவு பண்ணுவானோ அந்த பாவத்தை நம்ம எல்லாம் என்ன பண்றோமா இப்படிங்கிறதுக்குள்ள அனுபவேத்யநாசம் தத்கல்பிஷம் ஸ்ருஜதி சதுர்கக்ஷணார்த்தேன்னு இவன் பண்றது அந்த பிரம்மாவனுடைய கல்பகாலத்தை கொடுத்து நீ பாவத்தை பண்ணுன்னு சொல்லி இருந்து ஒருவேளை பண்ணிவிட்டான். அப்ப எவ்வளவு பண்ணுவானோ அதை நம்ம எவ்வளவு பண்றோமா இப்படிங்கிறதுக்குள்ள நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிக்கிறோம்னு சொன்னா எவ்வளவு சாமர்த்திய காலம். அதான் மொய்த்த வல்வினையுள் உள் நின்று, அது அப்படியே இந்த உள் நின்னுன்னா இது ஒரு அர்த்தம் சொல்ற, ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். ஒரு ஈ, அந்த ஈ கடலுக்கு மத்தியத்துல மாட்டினுட்டா அது எங்கன்னு போகும்? எங்கேயாவது போகணும்னா கரையே இல்லையே, மத்தியத்துல ஒரு ஈ மாட்டி விடுது. அது என்ன பண்ணும்? அதுக்கு ரெக்க இருக்கு, ஆனா பறக்கும். எவ்வளவு தூரம் பறந்து கரையை வந்து சேர்றது? அது வரவே முடியாது, அல்லாடி போய் நிற்கும். அப்ப ஒரு சாகரத்துக்கு நடுவில் ஒரு ஈ மாட்டி நிறுத்துனா அது எங்கேன்னு போய் சேரணும்னு தெரியாது இல்லையோ. கண் பார்க்கிற இடம் பூரா ஒரே அப்படியே உப்பு காத்தா அடிக்கப்படுது. அப்படி நின்றுருக்கான் இவன். அதுதான் மொய்த்த வல்வினையுள் நின்று அப்படி நின்றுருக்கோம். 3 எழுத்துடைய பேரா, 3 எழுத்துன்னு சொன்னான். இந்த 3 எழுத்த கோவிந்தா வச்சுக்கலாமா? ஏன்னா மற்ற திருநாமங்கள்லாம் சொல்லணும்னா அதுல பிரணவம் வரும், அதுக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். ஆனா இதுல 3 அக்ஷரங்களுமே தனி பொருளாக எதுவுமே சொல்லாது. அது 3ஐயும் சேர்த்தா தான் அதுல கோவிந்த கோவிந்த அப்படின்னா 3 அக்ஷரம் தான். இந்த 3 அக்ஷரத்துல இருக்கக்கூடியதான இந்த திருநாமம் அது சொல்லியிருக்கா. ஆனா 3 எழுத்துன்னு சொல்லிட்டார். அதுல வியாக்கியானத்துல கோவிந்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆழ்வார் பல இடங்கள்ல சொல்றார் 3 எழுத்துடையவரால், அதாவது 3 எழுத்தனை 3 எழுத்தால் 3 அப்படி சொல்லி கங்கைக்காக பாடும் பொழுது பெரியாழ்வாருடைய திருவாக்கம் உண்டு. அதே போல கெடுமிடராயவெல்லாம் கேசவாய என்ன அப்படின்னா அதுவும் 3 எழுத்து தான். கெடுமிடராயவெல்லாம் கேசவாய என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தவறுகளும் குறுக இல்லா என்று திருவனந்தபுரத்துக்காக திருவாய்மொழியிலே நம்மாழ்வாருடைய வசம் உண்டு. இவ்விடத்துல கோவிந்தன்னு சொல்றாருன்னா 3 எழுத்து உடைய பேரால் அப்படி பொதுப்படையா
பொத்தாம்பொதுவாங்கிற வரும் அந்த மாதிரி பொத்தாம்பொதுவா சொல்லிட்டார். மூன்னெழுத்துடைய பேரா. இந்த 3 எழுத்துன்னா என்ன? ஏன்னா 3 எழுத்துன்னு சொன்னாதான் இவன் மாதவனா, கோவிந்தனா, ஸ்ரீதரனா, கேசவனா, எந்த திருநாமம்னே தெரியாது பாருங்க. இவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவான், தேட ஆரம்பிச்சிருவான். இது இந்த 3 எழுத்தா, இது 2 எழுத்தா அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுதோ இல்லையோ. அதனால பொத்தாம்பொதுவா என்ன சொல்லிட்டா, 3 எழுத்துடைய பேரால் மேல சொல்றா, கத்திரபந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டான். கத்திரபந்து அதாவது பிராமணனிலே, பிராமணனா ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவனுக்கு அனுஷ்டானம் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் ஒருவேளை பாஷண்டினா அவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை, தீர்த்தமாட்டு சாப்பிடணும். இது ஒரு சிஷ்டாச்சாரம்னு சொன்னா, சிஷ்டாச்சாரம்னு சொன்னா, சிஷ்டாச்சாரத்துல முதல்ல அடிப்படையா இருக்கக்கூடிய சிஷ்டாச்சாரம்னா இதான். தீர்த்தமாடி விட்டு குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இந்த சிட்டாச்சாரம் முதல்ல இருக்கணும் இல்லையோ. ஆரம்பத்துல இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச ஆச்சாரம்னா இதுதானே. அதுவே இல்லை, சந்தியாவந்தனம் இல்லை. அதுக்கப்புறம் தானே திருவாராதனமோ மேற்கொண்டோ அதுவோ இதுவோ அனுஷ்டானமோ காலட்சேபமோ கிரந்தமோ இதெல்லாம் அதுக்கப்புறம். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவனுதான் பாஷண்டின்னு பேரு. தர்ப்பணாதிகளா அது ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் சிரார்த்த கைங்கரியமா அது ரொம்ப ரொம்ப தூரம். இப்படி இருக்கக்கூடியவனை பாஷண்டி என்று சொல்லுவார்கள். அதாவது ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, துணை நூல் மார்பிலந்தனர் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார், திருமங்கை ஆழ்வார். துணை நூல் மார்பிலந்தனர், வெறுண தூங்குறது, பூநூலும் வாராகிவிடும்னு சொல்லுவா. வெறுண பூநூல் போட்டுருக்கான், அவ்வளவுதான். இதை விட அத்தையும் என்ன பண்ணுவாட தெரியாது. ஆனா அது அப்படி இருக்கோ இல்லையா. அப்படி இருந்துருச்சுன்னா அப்ப அப்படி இருக்கக்கூடியவன் பிராமணனிலே கொஞ்சம் கூட அனுஷ்டானம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஆச்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்து என்னன்னு சொல்லுவான்னா பிரம்மபந்துன்னு சொல்லுவா. பிரம்மபந்து, பிராமணனிலே தாழ்ந்தவன் பிரம்மபந்துன்னு பேரு. அதே போல க்ஷத்திரியர்களிலே தாழ்ந்தவன் க்ஷத்திரபந்து. இந்த க்ஷத்திரபந்துங்கிறதான் கத்திரபந்துன்னு தமிழ்ல போட்டிருக்கார். பிரம்மபந்து, பிராமணனிலே தாழ்ந்தவன் பிரம்மபந்து, க்ஷத்திரியனிலே தாழ்ந்தவன் க்ஷத்திரபந்து. அப்ப மொய்த்தவல் பணியுள் நின்று 3 எழுத்துடைய பேரால் கத்திரபந்து, க்ஷத்திரபந்து. அவன் பேர் என்னவோ தெரியாது, மொத்தம் இருந்தான். அவன் அண்ணதான் வாழ்ந்தான். அவன் ஏதோ அவனுடைய போராத காலம் ஏதோ ஒரு திருடனா ஒரு காட்டுல மாட்டி விட்டான். போறவா வர்றவாதான் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அதே பண்ணிட்டு இருந்தான். ஒரு வயோவிருத்தர் காட்டுல வந்தார், மயக்கம் போட்டு கீழ் விழுந்தார். அவனுக்கு ஏதோ ஒரு நல்லது தோண்டிருக்கு. பக்கத்துல இருக்க தடாகத்துல தீர்த்தத்தை எடுத்து அவருக்கு தெளிச்சு அவருக்கு தேத்தத்தெல்லாம் கொடுத்து முதலுதவியெல்லாம் பண்ணியிருக்கான். பண்ணி முடிச்ச உடனே அவர் எழுந்திருந்தார். ஐயா, ரொம்ப நல்லதா போச்சு, நீ இவ்வளவு உதவியெல்லாம் பண்ணியிருக்கே, நீ யாருப்பான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இன்னாருடைய சிஷ்யன்னு சொல்லுவானா, என்னென்னலாம் படிச்சிருக்கேன்னு சொல்லுவானா, இன்னும் அனுஷ்டானம் பண்றேன்னு சொல்லுவானா, இல்லை இந்த கைங்கறி பண்றீங்கன்னு சொல்லுவானா, என்னன்னு சொல்லுவான்? அவனோ திருடி சாப்பிட்டுருக்கான், அடிச்சு போற வாழ்வாரம் அடிக்கிறான், அந்த திருடன்னு சொல்லிப்பனா. நான் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிவிட்டான். அது உண்மையா இருந்திருக்கா சொல்லிவிட்டான். இந்த மாதிரிலாம் பண்றேன் பெரியவரே, கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிருக்கேன், நான் இப்பெல்லாம் பண்ணாதே, அவனுக்கு நல்லது சொல்லி தரட்டுமா அப்படி சொன்னார். இந்த குருங்கிறவாளே, ஆச்சாரியங்கிறவாளே அவன் என்ன பண்ணுவான்னா, சிஷ்யர்கள்லாம் நல்ல வழிபட வேணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அப்ப சொல்லுவா, ஏதோ ஒன்று சொல்லித்தரேனே, நீ சொல்றியா அதை அப்படின்னு கேட்பா. அவளுக்கு என்ன காசு படமா வரப்போகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா சொல்லுவா. அப்ப அவ சொல்றா, உனக்கு சொல்லி தரணுமான்னா அவன் கொஞ்சம் வேண்டாம் இருப்பா கேட்டான். சொல்லு அப்படின்னா அப்பதான் சொல்லி கொடுத்தா. திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை சொன்னார். சொல்லிட்டே இருந்தான். இந்த நாமத்தை சொல்றது மூலமாகவே, இந்த திருநாமத்தை சொல்றதுக்கு ஏதாவது அதிகாரம் வேணுமா? திருநாமத்தை சொல்றதுக்கு ஏதாவது அதிகாரம் வேணுமா? இப்படி படிச்சிருந்தா தான் வேணும், இல்லை இந்த மாதிரி முனைவர் பட்டம் பட்டிருக்கணும், இல்லைன்னா இவர் ஏதாவது ஒரு பெரிய வெளிநாட்டுல போய் ஒரு பல்கலைக்கழகத்துல போய் நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்க வேண்டும், முதுகலை பட்டங்களை வாங்கியிருக்கணும், அப்படின்லாம் ஏதாவது இருக்கான்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் செருப்பு குத்த கதவோபாரி, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு பிரயோஜனம் என்று சொன்னால் பகவத் விஷயமும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் அருளி செயல்களும் ஆச்சாரர்களுடைய சீசுக்திகளும் மட்டுமே நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஹேதுவாகும். மற்ற எதுவுமே வெறுன காலத்தை வியர்த்தமாக பொழுதுபோக்காக போகுமே தவிர வேற எந்த பிரயோஜனம் இல்லை. திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லணும்னா அதுக்கு பிரயோஜனம் வேண்டுமானா வேண்டவா வேண்டாம். இதுக்கு ஒரு திட்டாந்தம் சொல்றா,
அதாவது மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மையென பிரார்த்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுவதற்கு யாவரும் அதிகாரிகள்னு சொல்லுகிறார். மாத்ருகாதகன் அம்மாவை பிடிக்கல, அம்மாவுக்கு இவனுக்கு சண்டை வந்துட்டே இருக்கு, கோபம் வந்தது, அம்மாவை அடிக்கலாமா, பெற்றதாயே அடிக்கலாமா, அடிக்கிறதுக்கு போன்விட்டோம், அடிச்சுட்டோம், எலும்புல பட்டுடுது, அவளோட எலும்புல பட்டுது, அம்மானு கத்துறான். அடிச்சது யாரு? அம்மாவை. அடிச்சது யாரு? பிள்ளை. அடிபட்டது யாரு? அம்மா. கத்துறது யாரு? பிள்ளை. அம்மானு கத்தினான். இப்பதான் அம்மாவை பிடிக்கல, பிடிக்காம தானே அம்மாவை அடிச்ச. ஆனா அம்மாவை அடித்து விட்டு அம்மா என்ன கத்துக்கிறாயே, ஏன் அப்படின்னா அம்மாங்கிற பேரை சொல்றதுக்கு அதுக்கு அதிகாரம் வேணாமே. அதே போல திருநாமம் சொல்லுவதற்கு ஏதேனும் அதிகாரம் வேண்டுமோ எண்ணில் வேண்டாம். உனக்கு அனாச்சாரம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சாரம் வந்துடும். அந்த சொல்ல 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 அதுவே உன்னை மாற்றிவிடும். அதனால இவன் திருநாமத்தை சொல்லி கொடுத்தாலும் சொல்லிட்டே இருந்தான். நல்ல கதியை கண்டான். பராங்கதி பெருமானுடைய பரமதத்தையே சென்று கிட்டினான். பராங்கதி கண்டு கொண்டான். சரி, இப்பதான் சொல்றார், மொய்த்தவள் வினையுள் நின்று முன்னெடுத்துடைய வேறால் கத்திரபந்த மன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரானார்க்கு. இப்படி அடியவர்களுக்காக பெருமாள் பண்றது எவ்வளவு சுலபமா பண்றான். இத்தனை அடியனானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய. இவனுக்கு இறங்கித்தானே ஆகணும், இறக்கத்தை காட்டித்தானே ஆகணும். இறங்கும், இவனுக்கு காட்டலைன்னா இவன் சம்சார மண்டலத்திலிருந்து படக்கூடிய துக்கத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் பெருமாள் எத்தனை தூரம் நமக்கு எவ்வளவு சாஸ்திரங்களை கொடுக்கிறான், வேதத்தை கொடுக்கிறான், உபரிஷத்தை கொடுக்கிறான். இது எல்லாத்தையும் விட்டுடு கடைசியா தியாயம் கிருதே யஜன்யஜ்ஞைஹி திரேதாயாம் தாபரே அச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்த கேசவம் என்ன கிருத யுகத்திலே தியான மார்க்கத்தாலும் திரேதா யுகத்திலே யாகத்தாலும் யஜ்ஞத்தாலும் தாபர யுகத்திலே அர்ச்சன மார்க்கத்தாலும் இப்பொழுது கலியுகமாக இருக்கக்கூடிய இந்த யுகத்திலே இதெல்லாம் 3 யுகத்திலே எப்படி பெற்றார்களோ அது போலவே ததவு சங்கீர்த்த கேசவம் என்று திருநாம சங்கீர்த்தனத்தை சொன்னாலே அதை பெற்று போகலாம்னு சொல்லியிருக்கே சாஸ்திரம். அந்த மாதிரி இறங்கும் நம்மரங்கனாய பித்தனை, அப்படி இரக்கமா தயாளுன்னு சொல்லப்படுகிற தயாளுவா, பரம தயாளுவாக இருக்கக்கூடிய எம்பெருமான், கிருபையை உருவெடுத்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் தான் சொல்றான் வாத்சல்யமே உருவெடுத்து இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்றான், இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய. இரக்கம், பெருமானிடத்துல இரக்கம். நம்ம பார்த்து இவன் அனர்த்தப்படுவதை பார்த்து இறக்கப்படுகிறதான எம்பெருமான் அரங்கனாய பித்தன். தான் பரமத்தில் இருக்கேங்கிறத மறந்துட்டாராம், வியூகவாசுதேவன் மறந்துட்டாராம், அவதாரங்கள் எல்லாம் மறந்துட்டாராம், தன்னோட ஸ்திதியை தனக்கே தெரியலன்னா. பெருமாளுக்கு, நமக்கு இல்லை, பெருமாளுக்கு தெரியலையாம். தான் இருந்த ஸ்திதி போன ஸ்திதியை ஞாபகம் வச்சிருந்தா அவனை சாதாரண மக்களை சொல்லுவோம், அதையே மறந்து போயிட்டான், தன்னிலை மறந்து போனான். எம்பெருமான் தன்னிலை மறந்து போனான். எதற்கா? அடியவர்களுக்கா. மால் என்று பித்தனாக மாறினான். அப்ப இவன் அவனை பைத்தியம்னு சொல்ற அளவுக்கு இவன் இருக்கான், பித்தனை பெற்றும். அப்படி இந்த எம்பெருமான பெற்ற பிற்பாடும் கூட அந்தோ ரொம்ப பரிதாபம். இவாளெல்லாம் பூர்வாச்சாரர்கள்லாம் எப்படி ஒரு கிருமிகண்ட சோழன் எப்படி இருந்தானோ, ஒரு நாலூரான் பெற்றும் வந்தோ. ஒரு நாலூரான் இவன், அதாவது கிருமிகண்ட சோழன் எத்தனை பாடுபடுத்தினான், பராசர பட்டருக்கு எத்தனை பாடுபடுத்தினான், புறத்தாழ்வான நாலூரான் எத்தனை பாடுபடுத்தினான். அவனால தானே கண்ணே போச்சு. அவர்கள் எல்லாம் கூட அவன் மேலே கிருப்பையை சொன்ன அவனுக்கு மோட்சம் கொடுன்னு சொன்னான். அந்த அடியவர்கள் பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இந்த பிறவியில இவன் படுற கட்டம் இருக்கு இவ்வளவு. ஏன்னா பகவானுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கௌஸ்துவ ஸ்தானியம், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானுடைய கௌஸ்துவ ஸ்தானம். இங்க போய் உட்காரணும். பிராட்டியிருக்கா பக்கத்துல கௌஸ்துப ஸ்தானியத்தில் இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா. அத்தனை பேரும் போய் இருக்கணும். அத்தனை பெருமை படைத்தவர்கள் இவர்கள், இந்த ஜீவாத்மா. ஆனா இவன் எவ்வளவு அனர்த்தப்பட்டு போகிறான். இவ்வளவு எளியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்டின பிற்பாடுமா நீ அனர்த்தப்படுகிறாய். இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு என்னப்பா, போட்டுக்கிறதுக்கு துணியில குறைச்சலாம், இருக்கிற இடம் குறைச்சலாம், வசதி குறைச்சலாம், சாப்பாடு குறைச்சலாம், இவ்வளவும் கொடுத்துருக்கேன். படிச்சு உன்னால மதிப்பெண்கள் வாங்க முடியலையேன்னு ஒரு தாயும் தமப்பனாரும் எத்தனை வருத்தப்படுகிறார்களோ. 35 வாங்க முடியல உன்னால, நீ 95 எல்லாம் வாங்க வேண்டாம், 35 வாங்க முடியாது கேட்கிறாளா இல்லையா? பித்தனா நம் அரங்கனா பெருமாள் இங்கே வந்து சயனிச்சுண்டு
இவனுக்கு சௌரபியத்தை காண்பித்து திருவடியை காண்பித்து வா வந்து சரி திருநாமத்தை சொல்லு சங்கீதம் பண்ணு இப்படின்னு சொல்லி இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிற போதே இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறச்சே அப்பவும் வரலன்னு சொன்னான். பித்தனை பெற்றுமந்தோ இவ்வளவு தூரம் எளிமையா ஒருத்தன் இருக்கானே அவனை பெத்த பிற்பாடும் கூட பிறவியுள் பிணங்குமாறே இந்த லோகத்துல நீங்க எவ்வளவு அனர்த்தப்படுகிறீர்கள். இப்படி போய் திரும்ப திரும்ப சம்சார துக்கச் சுடலையிலே சுழண்டு கொண்டு உள்ளீர்களே. உங்களுக்கு உபாயம் தான் தெரியல. உபாயம் உபாயம் இல்லாது இருக்கக்கூடிய நமக்காகத்தானே பெருமான் சாஞ்சிருக்கான். அப்படி இருந்து உங்களால முடியலையா? உங்களெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டு உபதேசமாக பண்ணுகிறார். மேலும் பார்ப்போம்.